வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் கடை தெரு. இன்னைக்கு இந்த வீடியோவில் குரு ஹஸ்தி தங்க மாளிகையிலேருந்து லைட் வெயிட்டில் ஆரம்பித்து வரக்கூடிய எக்கச்சக்கமான தாலி செயின்ஸ், முகப்பு செயின்ஸ், முகப்பு மட்டும் தனியாக, டாலர் மட்டும் தனியாக, இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் காமிச்சிருக்கேன். கூடவே இவங்க ஷாப்பில் இருக்கக்கூடிய கோல்ட் சேவிங் ஸ்கீம் பற்றியும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப கிறிஸ்பாக அதே சமயத்தில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி எல்லாரோடையும் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனலை முதல் தரம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை டேப் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் சூப்பரான கலெக்ஷன் எல்லாம் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம லைட் வெயிட், அதாவது ஜஸ்ட் 2 சவரனில் வரக்கூடிய பிளெயின் தாலி செயின்ஸ் அண்ட் முகப்பு தாலி செயின் கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம். இப்போ நான் காமிச்சிட்டு இருக்கிறது எல்லாமே 2 சவரன் அப்ராக்சிமேட்டாக, அதாவது 15.7, 15.8 ஆரம்பித்து உங்களுக்கு 16.1, 16.2 அந்த மாதிரி ரேஞ்சில் 2 சவரனில் இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் தான். பிளெயினாக, அதாவது முகப்பு இல்லாமல் இருந்ததுன்னா அதுக்கு நமக்கு வேஸ்டேஜ் வந்து 5 to 8% வருது. அப்படி இல்லை, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிசைன்ஸ் இருக்குது பாருங்கள். பிளெயின் தாலி செயின்ஸ்லேயே நமக்கு முறுக்கு இருக்குது, ஹாலோ ரோப் இருக்குது, உங்களுக்கு ஸ்கொயர் ரோப் இருக்குது, இல்லைனா பிளெயின் செயின்ஸ்லேயே கொஞ்சம் வித்தியாசமான செயினுமே இருக்குது. அப்படி இல்லை, உங்களுக்கு வந்துட்டு முகப்பு வச்ச கலெக்ஷன்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த முகப்பு கலெக்ஷன்ஸ்க்கெலாம் நமக்கு வேஸ்டேஜ் 7லேருந்து 9%குள்ளே வரும். ஸோ இவங்க லோயஸ்ட் வேஸ்டேஜில் கொடுத்துட்ருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ஏதாவது மேரேஜ்க்கோ இல்லைனா வந்து உங்களுடைய தாலி செயின் ஆல்ரெடி இருக்குது, அதை நீங்கள் சேஞ்ச் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் இவங்கக்கிட்ட லைட் வெயிட் அண்ட் லோயஸ்ட் வேஸ்டேஜில் நிறைய சூப்பரான கலெக்ஷன்ஸ் இருக்குது. வந்து அப்ரோச் பண்ணி பாருங்கள். அண்ட் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஸ்டோன்ஸ் இருக்கிற மாதிரி கலெக்ஷன்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும்னா இவங்கக்கிட்ட நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு தொடர்ந்து காமிக்கிறேன். வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கலெக்ஷன்ஸ் எல்லாமே தெரிய வரும். இதுலேயே உங்களுக்கு பிளெயினாக ஒயிட் மட்டும் இருக்கிற மாதிரியான சிர்கான் ஸ்டோன் பதிச்ச கலெக்ஷன்ஸ் வேணாலும் இருக்குது. அப்படி இல்லைனா உங்களுக்கு வந்துட்டு கலர் ஸ்டோன்ஸ், அதாவது ரெட், க்ரீன் ஆர் பிங்க் க்ரீன் இருக்கிற கலெக்ஷன்ஸ் வேணாலும் இருக்கும். இல்லை நமக்கு எனாமல் ஆர் பெயிண்ட் இருக்கிற கலெக்ஷன்ஸ் கூட அவைலபிளாக இருக்குது. இந்த மாதிரி ஸ்டோன்ஸோ எனாமலோ இருக்கும்போது அந்த கோல்டுடைய டிசைனை அது கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி காட்டுற மாதிரி எனக்கு பர்சனலாக தோணுது. இங்கே பாருங்கள், 3 லக்ஷ்மி 2 பக்கமும் ரிவர்சிபிளாக வரும்போது மொத்தம் 6 லக்ஷ்மி இருக்கிற மாதிரி ஃபுல்லாக சுற்றி ஒயிட் ஸ்டோன்ஸ் இருக்கிறதுனால பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குது. அதுலேயே நமக்கு முகப்பு செயின் வரும்போது நிறைய டிசைன்ஸ் இருக்கும். லைக் மயில் இருக்கிற மாதிரியான டிசைன்ஸ், லக்ஷ்மி இருக்கிற டிசைன்ஸ், இல்லைன்னா அவங்களுக்கு ஹார்ட்டின் போட்ட மாதிரியான பேட்டர்ன் கூட இருக்குது. இது வந்து டர்க்கி பேட்டர்னில், இந்த துபாய் காஸ்டிங்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி பேட்டர்னில் இருக்கக்கூடிய கலெக்ஷன் தான். இதுவுமே நமக்கு 3 சவரனுக்குள்ளே இருக்கிற கலெக்ஷன்ஸ். இந்த ட்ரேயில் நம்ம பார்க்கக்கூடியது எல்லாமே 3 சவரன் வரக்கூடிய கலெக்ஷன்ஸ் தான். குரு ஹஸ்தி தங்க மாளிகையில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா, நமக்கு கோல்ட் ஜுவல்லரிஸ்லாம் துபாயில் எப்படி அரேஞ்ச் பண்ணி வச்சிருப்பாங்க, எல்லாமே டிஸ்பிளே பண்ணி வச்சிருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ஹேங் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ நம்ம தாராளமாக நேரில் விசிட் பண்ணும்போது பார்த்து நமக்கு எந்த டிசைன் பிடிச்சிருக்குன்னு இங்கிருந்தே நீங்கள் சூஸ் பண்ணி கூட அந்த ட்ரேவை மட்டும் எடுக்க சொல்லலாம். உங்களுக்குமே ரொம்ப ஈஸியாக இருக்கும். லைக் எல்லாமே உள்ள ட்ரேஸ் இருந்ததுன்னா ஒன்றுன்னா அவங்க எடுத்து காமிச்சு ரொம்ப டைம் டிலே ஆகாமல் ரொம்ப ஈஸியாக குயிக்காக செலக்ட் பண்ணுறதுக்கு ஒரு அழகான மெத்தடாக இது எனக்கு தோணுது. ஸோ அந்த மாதிரி துபாயில் இருக்கிற டிஸ்பிளேலேருந்து இன்ஸ்பயர் ஆகி தான் இவங்க இந்த மாதிரி ரொம்ப அழகாக கலெக்ஷன்ஸ்லாம் வச்சுருக்காங்க. பார்க்கறதுக்கே உங்களுக்கு தெரியும். நான் உங்களுக்கு ஷாப்பை வந்து வீடியோவோட பிகினிங்கில் காமிச்சிருப்பேன். அப்படி அழகாக டிஸ்பிளே பண்ணி வச்சுருக்காங்க. இதுலேயும் நமக்கு வந்து இந்த மாதிரியான முகப்பில் ரொம்ப க்யூட்டான டிசைன்ஸ்லாம் அவைலபிளாக இருக்குது. இதுலேயே மயில் கலெக்ஷன்ஸ் ஆகட்டும், இல்லை பெயிண்ட் இருக்கிற மாதிரியான ஒரு ஃப்ளாரில் பெயிண்ட் இருக்கிற மாதிரி கலெக்ஷன்ஸ் ஆகட்டும், லக்ஷ்மிலேயே எனக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி நிறைய டிசைன்ஸ் வச்சுருக்காங்க. அதுவும் ஆன்டிக் லக்ஷ்மியில் வேணும்னா கூட அந்த மாதிரி இருக்குது. பட்டர்ஃப்ளை டிசைன் பாருங்கள், ரைட்லேருந்து 3வது இருக்கிறது பட்டர்ஃப்ளை டிசைன் வரக்கூடியதாக இருக்குது. இது லக்ஷ்மி டிசைன். அதுக்கடுத்தது நமக்கு வந்து மயிலும் அந்த ஃப்ளாரும் பெயிண்ட் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்பைரல் அண்ட் பால் முகப்புலேயே டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ஸ் அண்ட் கட் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம அப்ராக்சிமேட்டாக 5 சவரனில் இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் தான் பார்த்துட்ருக்கோம். நான் எல்லாமே உங்களுக்கு ஸ்க்ரீனில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். அது வந்து 5, 4, 3. இன்னும் ஒரு முக்கியமான விஷயம், அடுக்கி வச்சுருக்கிறது கூட 5 சவரன் எல்லாம் ஒரு ட்ரேயில், 4 சவரன் எல்லாம் ஒரு ட்ரேயில். ஸோ தட் நமக்கு பார்த்து சூஸ் பண்ண ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த பர்டிகுலர் முகப்பு பாருங்கள், அவ்வளோ அழகாக இருக்குது. ராதி கிருஷ்ணர் இருக்க மாதிரி அதுக்கு மட்டும் ஆன்டிக் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான கலெக்ஷன்ஸ் வச்சுருக்கிறது எனக்கு பர்சனலாக ரொம்பவே பிடிச்சிருந்தது. இந்த ராதி கிருஷ்ணாவை மட்டும் தனியாக எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். சைடில் ஸ்டோன்ஸும் வந்திருக்கு.
அதுக்கு அடுத்தது 5 சவரன்லேயே நம்ம இன்னும் சில கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்த்துடலாம். இதில் நமக்கு டெய்லி யூஸ்க்கு நிறைய பேர் ரொம்ப ப்ரிஃபர் பண்ணி போடுறது இந்த பால் செயின் கலெக்ஷன் தான். அப்படி இல்லை எனக்கு ஸ்பைரல் மாதிரி வேணாலும் இருக்குது. இது ரெண்டும் உங்களுக்கு இந்த ஸ்டோன்ஸ் இல்லாத கலெக்ஷன்ஸ் வேணால் கூட கிடைக்கும். உங்களுக்கு இல்லை நல்லா பளிச்சுன்னு தெரியணும் அந்த மாதிரி ஸ்டோன் இருக்கிற கலெக்ஷன்ஸ் வேணும்னா அதில் சூப்பரான நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. இதுலேயுமே வந்து ரெகுலராக வரக்கூடிய தாலி செயினில் முகப்பு இருக்கிற மாதிரி வேணாலும் இருக்குது. இல்லைனா இந்த மாதிரி டபுள் சைடட் முகப்புன்னு சொல்லுவோம் இல்லையா, மொத்தம் 6 பால் தள்ளி தள்ளி இருக்கும், அந்த மாதிரி கலெக்ஷன் வேணாலும் இருக்கு. இது வந்து நமக்கு கிட்டத்தட்ட டைமண்ட் ஃபினிஷில் இருக்கிற மாதிரியான ஒரு முகப்பு செயின் தான். ஸோ அது பார்க்கும்போது நமக்கு கொஞ்சம் லென்த்தியாக கலெக்ஷனாகவும் இருக்குது. மற்றதெல்லாமே உங்களுக்கு 8 படி செயின் தான் வரும். இது மட்டும் கொஞ்சம் லென்த்தாக இருந்தது. இல்லை எனக்கு நல்ல திக்கா இதெல்லாம் 7 சவரனில் வரக்கூடியது. 7 சவரனில் ஹாலோ ரோப் செயின்லாம் பார்க்குறதுக்கு எவ்வளோ பார்வையாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி நமக்கு பிளெயினாக வரக்கூடிய தாலி செயின்ஸ்லாம் ஜஸ்ட் 5%லேருந்தே ஸ்டார்ட் ஆகுது. உங்களுக்கு முகப்பு அப்படின்னு வரும்போது தான் உங்களுக்கு 7 to 9% வரும். அதுலேயுமே நமக்கு சொன்ன மாதிரி ஒரு டைமண்ட் ஃபினிஷ் இருக்கிற மாதிரியான கலெக்ஷன்ஸில் ஒரு சைடு மட்டும் சிங்கிள் சைடு இருக்கிற மாதிரியான டிசைன் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி கலெக்ஷன்ஸும் இருக்குது. நமக்கு இது வந்து 10 படி செயினில் வரக்கூடியது, கொஞ்சம் லென்த்தாக இருக்கிற மாதிரியான கலெக்ஷன். இதெல்லாமே நமக்கு 7 சவரன் அளவில் வரக்கூடியது. இந்த செயின் வந்து நமக்கு ஐ திங்க் ஜென்ஸ் செயின் மாடல், அந்த லோட்டஸ் லீஃப் செயின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த செயின் மாடலில் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்தது 10 சவரன் அளவில் வரக்கூடிய முகப்பு செயின் கலெக்ஷன்ஸ் தான் பார்த்துட்ருக்கோம். இந்த மாதிரி செட்டாக காமிக்கும் போது உங்களுக்குமே ஒரு ஐடியா கிடைக்கும். 10 சவரன்னு நான் சொல்லும்போது மோஸ்ட்லி இது எல்லாமே 79.8 ஆரம்பித்து 80.2 அதுக்குள்ளே இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் தான். ஸோ அதனால் உங்களுக்கு கரெக்டாக உங்களுடைய பட்ஜெட்டை ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி 10 சவரன் நீங்கள் பார்க்குறீங்க, 5 சவரனில் பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி வேஸ்டேஜ் நமக்கு வந்துட்டு கம்மியான வேஸ்டேஜ், ஜஸ்ட் 5%லேருந்தே பிளெயின் தான் பார்த்துட்ருக்கீங்கன்னா 5%லேருந்தே இருக்குது. அதே மாதிரி முறுக்கு தாலி செயின் எப்படி பிளெயினாக வருதோ முறுக்கு தாலி செயின்லேயே நமக்கு முகப்பு இருக்கிற மாதிரியான கலெக்ஷன்ஸுமே இருக்குது. இப்போ நான் ஸ்க்ரீனில் காமிக்கிறதுல லெஃப்ட்லேருந்து 2வது லக்ஷ்மிக்கு கீழே யானை இருக்கிற மாதிரியான முகப்பு பாருங்கள். அதுவுமே ரொம்ப அழகாக ரொம்ப டிஃப்ரெண்ட்டான கலெக்ஷனாக இருந்தது. அதுலேயும் நமக்கு ஸ்டோன்ஸ் வச்சு ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்காங்க. அதை மட்டும் நான் உங்களுக்கு தனியாக எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். ரொம்பவே ப்ரிட்டியான கலெக்ஷனாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ நேரம் நம்ம வெயிட் வாரியாக தாலி செயின் அண்ட் முகப்பு செயின் கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்த்துட்டு இருந்தோம். இப்போ நம்ம ஜஸ்ட் 2 கிராம் அளவுலேருந்து வரக்கூடிய முகப்பு கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்க்குறோம். இந்த முகப்புக்கு எல்லாமே நமக்கு லோயஸ்ட் வேஸ்டேஜ் 9 to 11%குள்ளே கொடுத்துட்ருக்காங்க. இதுலேயே நமக்கு காஸ்டிங் முகப்பு மாதிரியும் இருக்குது. அப்படி இல்லைனா நமக்கு வந்து இந்த பழங்கால ஸ்டைலில் ட்ரெடிஷ்னலாக இருக்கக்கூடிய கல் வச்ச முகப்புன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி சூப்பரான முகப்பு கலெக்ஷன்ஸுமே நிறையவே வச்சுருக்காங்க. ஸோ 3 to 5 கிராம்ஸில் வரக்கூடிய கலெக்ஷன்ஸ், இதில் நமக்கு வந்து மயில் மாதிரி இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ், இல்லைனா காஸ்டிங்கில் இருக்கக்கூடியது வெள்ளைக்கல் பதிச்சது, அதுலேயே நமக்கு ஹைலைட்டடாக இருக்கணுன்றதுக்காக பிங்க் ஸ்டோன்ஸ் பதிச்ச கலெக்ஷன்ஸ், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் வெரைட்டியில் முகப்பு கலெக்ஷன் அவைலபிளாக இருக்குது. எனக்கு பர்சனலாக இந்த காஸ்டிங் முகப்பு பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாகவும் இருந்தது. ஸ்டோன்ஸ் எதுவும் இல்லாமல் வாங்கணும்னு நினச்சிங்கனாலும் இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம குரு ஹஸ்தி தங்க மாளிகையில் இருக்கக்கூடிய சூப்பரான கோல்டு சேவிங் ஸ்கீம்ஸ் பற்றி பார்த்துடலாம். இவங்ககிட்ட 2 விதமான சேவிங் ஸ்கீம் இருக்குது. ஒன்று வந்து கோல்டு சேவிங் ஸ்கீம், அதாவது நம்ம மாதம் கட்டிக்கிட்டே வர அமௌண்ட் கிராம்ஸாக ஆட் ஆகிட்டே வரும். 11 months முடிவில் நம்ம ஜுவல்லரி பர்ச்சேஸ் பண்ண போகும்போது அக்யூமுலேட் ஆகிருக்கிற கிராம்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம ஜுவல்லரி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அப்படி பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய ஜுவல்லரிக்கு மேக்கிங் சார்ஜஸோ வேஸ்டேஜோ எதுவும் கிடையாது. ஜிஎஸ்டி மட்டும் பே பண்ணி நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கக்கூடியது கேஷ் ஸ்கீம். இதில் நம்ம 500லேருந்தே கட்டிக்கிட்டே வரலாம். நம்ம மாதம் கட்டிக்கிட்டே வர அமௌண்ட்டாகவே ஆட் ஆகிக்கிட்டே வரும். 11 months முடிவில் அவங்க ஒரு 1 month போனஸ் அமௌண்ட்டை நமக்கு கொடுப்பாங்க. ஸோ இப்படி நமக்கு அக்யூமுலேட் ஆகிருக்கிற அமௌண்ட்டுக்கு நம்ம ஜுவல்லரி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு நமக்கு வேஸ்டேஜ், மேக்கிங் சார்ஜஸ், ஜிஎஸ்டி இதெல்லாமே நம்ம பே பண்ண வேண்டியிருக்கும். ஏன்னா அவங்க போனஸாக அமௌண்ட் கொடுத்துட்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம மாதம் 5,000 கட்டிக்கிட்டே வரோம்னா 1 month போனஸ் கொடுப்பாங்க. அதாவது டோட்டலாக 11 monthsக்கு 55,000 ஆட் ஆகிருக்குன்னா அவங்க ஒரு 5,000 போட்டு நமக்கு 60,000 அந்த அமௌண்ட் இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஜுவல்லரி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். 2 சேவிங் ஸ்கீம்லையுமே நம்ம ஜாயின் பண்ணக்கூடிய அமௌண்ட்டை பொறுத்து போனஸ் ஃப்ரீ கிஃப்ட்டுமே உண்டு. மோஸ்ட்லி இவங்ககிட்ட இருக்கக்கூடிய ஜுவல்லரிஸ்க்கு வேஸ்டேஜ் மட்டும்தான், மேக்கிங் சார்ஜஸ் கிடையாது. அப்படி ஒருவேளை ஒரு சில நுணுக்கமான கைவேலைப்பாடு இருக்கக்கூடிய ஜுவல்லரிஸ்க்கு இருந்ததுன்னா அது என்னங்கிறது அவங்க உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், பல்காக அமௌண்ட் கொடுத்து வாங்காமல் மாதம் சிறுக சேர்த்து வச்சு கோல்டு ஜுவல்லரி பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி ஒரு சூப்பரான கோல்டு சேவிங் ஸ்கீமில் ஜாயின் பண்ணி உங்களுக்கு விருப்பமான ஜுவல்லரியை பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே நீங்கள் குரு ஹஸ்தி தங்க மாளிகைக்கு பர்ச்சேஸ் பண்ண போகும்போது நம்ம கடைத்தெரு சேனல் சப்ஸ்கிரைபருங்கிறதையும் மென்ஷன் பண்ணிங்கன்னா எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம கலெக்ஷன்ஸ் எல்லாம் தொடர்ந்து பார்க்கலாம் வாங்க.
இப்போ நான் ஸ்க்ரீனில் லாங் செயினுக்கு நீங்கள் வேர் பண்ணக்கூடிய பெண்டன்ட் இல்லைனா டாலர் கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்துட்ருக்கோம். சிலது வந்து ஜஸ்ட் சிங்கிள் ஹூக் இருக்கிற மாதிரியான கலெக்ஷன், சிலது டபுள் ஹூக் இருக்கிற மாதிரியான கலெக்ஷன். அந்த வளையம் 2 வளையம் கொடுத்துருந்தா நம்ம 2 பக்கமும் அந்த செயின் வர மாதிரி போட்டோம்னா பார்க்குறதுக்கு ஒரு குட்டி ஹாரம் மாதிரி ஒரு லுக் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி கலெக்ஷன் வேணாலும் இருக்குது, பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ இதுலேயே டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ஸ் நம்ம ஸ்க்ரீனில் பார்த்துக்கிட்டே வந்தோம். இதில் கோபுரம் மாதிரியான இருக்கிற கலெக்ஷன், மயில் ரொம்ப அழகாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற கலெக்ஷன், இப்போ பார்த்துட்டு இருக்கிறது லக்ஷ்மிக்கு 2 பக்கம் யானை இருக்கிற மாதிரி கலெக்ஷன். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ஸ் இருக்குது. இது எல்லாத்துக்கும் நமக்கு வேஸ்டேஜ் 9லேருந்து 12% கொடுத்துட்ருக்காங்க. இதெல்லாம் 6 கிராம்ஸில் வரக்கூடிய பெண்டன்ட் பார்த்துட்ருக்கோம். இந்த பெண்டன்ட்லாம் நமக்கு மாங்காய் ஷேப்பில் இருக்குது, இல்லைனா திலகம் ஷேப்பில், இல்லைனா ஸ்கொயராக டர்க்கி பேட்டர்னில் இருக்கிற மாதிரி கலெக்ஷன். பின்னாடி இதுக்கெல்லாம் வந்து நமக்கு ஷீட் கொடுத்துறதுனால லைட்டுக்கு நல்லா கிளிட்டர் ஆகும். அதுக்கு அடுத்தது 6 to 6.5 கிராம்ஸ் இருக்கிற மாதிரியான கலெக்ஷன். இதில் கோபுரம் மாதிரி கலெக்ஷன், அது ரொம்பவே அழகாக இருக்குது. அதுக்கடுத்து நமக்கு பாம்பே பேட்டர்னில் குட்டி குட்டியாக எனாமல் வச்ச மாதிரியான கலெக்ஷன்ஸ். இதுவுமே நம்ம அழகாக ஆல்ரெடி நம்மக்கிட்ட எக்ஸிஸ்டிங்காக ஏதாவது செயின் இருந்தால் கூட அந்த செயினில் இது கோத்துக்கும் போது பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். அதுக்கு அடுத்தது ஒயிட் ஸ்டோன்ஸ் மட்டும் பதிச்ச மாதிரியான பெண்டன்ஸ் தான் இது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் காமிச்ச கலெக்ஷன்ஸில் உங்களுடைய ஃபேவரட் எதுங்கிறது எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்ம வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை டேப் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் சூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் குரு ஹஸ்தி தங்க மாளிகைக்கு விசிட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ண போகும்போது நம்ம கடைத்தெரு சேனல் சப்ஸ்கிரைபருங்கிறத மென்ஷன் பண்ணிங்கன்னா எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் எல்லாரையும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டேக் கேர், பை.